ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டது தான் 5 நாளைக்கிட்ட ஆகிடுச்சு. ஆமாம் கைஸ், ஆப்பில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அது நேற்று தான் கிளியர் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஓட்டலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா April 21. ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு போட்டாங்க கைஸ், இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். சரி, அதை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அதை அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நான் சொன்னேன் பிளிங்கிட் ட்ரை பண்ணுறா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போடுவாங்க உனக்கு ஆர்டரு, உனக்கு ஏர்னிங்ஸும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். சரி, ஒரு லாகின் பண்ணி வச்சுப்போம் சொல்லிட்டு நான் லாகின் பண்ணிட்டேன் கைஸ். நான் அதை அட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்பையும் ஓட்ட முடியாது போல். ஒரு ஆப்பை லாகின் பண்ணணும், இன்னொரு ஆப்பில் லாகின் பண்ண முடியாது போல். எனக்கு தெரியாது அது. நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் பண்ணிட்டேன் அதை. அப்போ வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு காட்டுச்சு, ஜொமேட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. எனக்கு தெரியவே இல்லை. நான் ஓகே கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஐடி ஆக்டிவேட்னு வந்துச்சு எனக்கு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஆப்பை நான் வந்து ஓப்பனே பண்ணவே இல்லை. சரி, நம்ம ஐடி தானே ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்புறம் கால் பண்ணாங்க, உங்கள் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நான் நாளைக்கு தான் ஓட்ட போகிறேன், இன்றைக்கி நான் ஜொமேட்டோ ஓட்டுவேன், மார்னிங்கில் இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம், அதனால தான் நான் ஏற்றினேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு தான் ட்ரை பண்ண முடியும். இப்போ லாக் அவுட் ஆகிட்ருக்கோம் அந்த ஆப்பு ஜொமேட்டோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு பிளிங்கிட் தான் ஓட்ட முடியும் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க என்கிட்ட. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ மட்டும் தான். அதனால் அவங்ககிட்ட நான் சொன்னேன், இல்லை எனக்கு இப்போதைக்கு ஜொமேட்டோ தான் மெயின், எனக்கு ஜொமேட்டோ தான் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். சரி, நீங்கள் ஒரு வழி தான் இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சரி சொல்லுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க, இந்த ஆப்பை பிளிங்கிட்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன், ஜொமேட்டோவில் போனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு வந்தது. பிளிங்கிட்லேருந்து ஜொமேட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன். ப்ராசஸிங் ஃபீஸு 200 கேட்குது. மறுபடியும் அதை மாற்றத்துக்கே நம்ம 200 கொடுக்கணும் போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது 200 நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்சென்டிவோ காட்டவே இல்லை. சரி, ஓகே, அன்றைக்கி மட்டும் தான் காட்டலன்னு நினச்சி நானும் விட்டேன். சரி, மறுநாள் ட்ரை பண்ணுறேன், மறுநாள் காட்டவே இல்லை. அந்த இன்சென்டிவ் சுத்தமாக காட்டவே இல்லை. இது காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் போனேன், ஃபீல்டுக்கு வச்சு கால் பண்ணேன். அவர்கிட்ட கால் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட் ஏற்றிட்டேன், ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஜொமேட்டோவில் வந்து பிளிங்கிட்டில் மாறிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தேவை வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ தான். அதனால் என்ன பண்ணேன், மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து 200 பே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இன்சென்டிவே காட்ட மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாச்சு, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபார்ம் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி நான் மெயில் போடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஜொமேட்டோக்கு. அப்புறம் போட்டார் கைஸ். அதை வந்து நேற்று தான் வந்தது. எனக்கு நேற்று தான் ஓப்பன் ஆச்சு. நேற்று சும்மா நைட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லி. நைட்டு ஒரு 11 மணிக்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம நாளையிலேருந்து இன்றைக்கி ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி 21 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தளபதி மாநாடு ஈசிஆர் இப்போ நீலங்கரை தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் மாநாடு நடந்திருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 7 மணிக்கு ஓட்டவே இல்லை. சரி, 11 மணிக்கு இன்றைக்கி ஓட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஷிஃப்ட்டை. சரி, ஓகே கைஸ், நான் கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் நீலாங்கரியில். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, செகண்ட் ஆர்டரு. அதையும் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் கைஸ், அப்படியே ஆப்போசிட்டில் நீலாங்கரை தான். இந்த ரோடெலாம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா கைஸ்? இங்கே நியூஸில் பார்த்தோம்ல, இவ்வளோ நீலாங்கரை சரியான டிராஃபிக். இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது கைஸ். செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 47.61 கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. பார்க்கலாம், அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நாள் கேப் விட்டு ஓட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது கைஸ், சோம்பேறியாக இருக்குது. அதுதான் டெய்லி நம்ம ரெகுலராக ஓட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் வேறு வேலை கட்ட ஆரம்பிக்குது கைஸ். உடஞ்சிச்சின்னு சொன்னால ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திடீர்னு ஷேக் ஆகுது, திடீர்னு வேறு ஆப்பில் போகுது. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு வேலை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னொரு 2 மாதம் வந்தால் கரெக்டாக இருக்கும் கைஸ் நம்மளுக்கு. 2 மாதத்துக்குள்ளே அதுக்கப்புறம் கூட டிஸ்பிளே மாற்றிக்கலாம். இப்போதைக்கு காசில் அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ், பாலவாக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை கைஸ், இல்லைனா அப்போ டிஸ்பிளே மாற்றிடலாம். 6500 கிட்டே எவ்வளோ சொன்னாங்க, 6000 6500 எவ்வளோன்னு தெரில கரெக்டாக. நம்மக்கிட்ட கமிட்மெண்ட்டுக்கே கரெக்டாக இருக்குது காசு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம இதை எப்படியாச்சும் மாற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வந்துச்சுன்னா போதும். அதனால் இதை குழந்த மாரி நம்ம வச்சுக்கணும் பார்த்து கைஸ். தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். கொஞ்சம் பல்கான ஆர்டர் தான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொட்டியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும் கைஸ். நம்ம இன்றைக்கி 300 கொடுத்துருக்காங்க இன்சென்டிவ். 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் அதை அன்லாக் பண்ணாலே போதும். இப்போ ரோடே ஒரு ஹீட்டாக இருக்குது கைஸ்.
நம்ம கொஞ்ச நாள் ஓட்டல, அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 5 நாள் அதான் கேப்பே விடக்கூடாது போல் கைஸ். நம்ம கண்டிஷன் நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கணும். அடித்தா பழகிடும் எந்த வேலையாக இருந்தாலும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப் விடுறதுனால இப்போ வந்து இங்கே வேலை பார்க்க சொல்ல ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது. தூங்கிவிடுவேன் நான் 11 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். ஒரு 3 நாளாக கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கெலாம் தூங்கிட்டு, ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறாங்களே, நம்ம 9 மணிக்கு வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா நம்ம போய்ட்டு அவங்க கூடயே தான் இருப்போம். ஈவினிங் ஒரு 5 மணி வரையும் கூடவே இருப்போம், கீழே வருவோம், அப்படி ஹெல்ப் எதனா பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டுவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு படுத்துட்டேன் இந்த 3 நாளாக. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழக்கமாயிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இந்த சோம்பேறிலாம் தூக்கணும். ஏர்னிங்ஸ் நிறைய பண்ணோம் கைஸ். இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம ஜாலியாக சுற்றின்னு இருக்கோம். பார்த்துக்கலாம் விடுங்க. சரி கைஸ், இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 4th ஆர்டரே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 46.01 கிடச்சிருக்கு. பார்க்கலாம் கைஸ், அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். அப்படியே ரோட்டுக்கு மூவ் ஆகும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். நம்ம ஒரு பவர் பேங்க் ஆர்டர் போட்டோம் கைஸ் புதுசாக. ஒரு 10,000 mAh ஒரு பவர் பேங்க்கை ஆர்டர் போட்டேன். இப்போதைக்கு போதும் கைஸ், நம்மளுக்கு 10,000 போதும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 days கழித்து வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக போகலாம் கைஸ். லாங்காக பிரச்சனையே இல்லை இதுக்கப்புறம். ஏன்னா சார்ஜு தான் ஒரு பயம் இருக்கும் லாங்காக போனால். காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணதுன்னு சொல்லி. இப்போ நம்ம பவர் பேங்க் வாங்கிட்டோன்னா அவ்வளோதான், ட்ராவல் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் வந்து போட்டு ஓட்டணும், ரேப்பிடாகவும் ஓட்ட ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கைஸ். 5th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்து 58 ரூபா கிடச்சிருக்கு கைஸ் ஷார்ப்பாக. பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் எதனா போடுறாங்களா பார்க்கலாம். நீலாங்கரை கிட்ட தான் இருக்கும். அவுட் ஆஃப் ஜோன் கைஸ் இது காட்டுது கைஸ், அவுட் ஆஃப் ஜோன்னு. ஸோவா இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கால் பண்ணுறேன், கால் எடுக்கவே மாட்டார் கைஸ். வேறு ஒரு காலில் இருக்கார், ஆனால் நம்ம காலை அட்டனே பண்ண மாட்டுறாரு. 2 வாட்டி கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேறு காலில் இருக்கார். நம்ம என்ன பண்ண முடியும் கைஸ்? நம்ம கொடுத்துட்டு நம்ம போகணும்ல, வேறு வேலையை பார்க்கணும்ல. நான் ரிட்டன் கால் அடிச்சுனே இந்த 3 வாட்டி. அதுக்கப்புறம் எடுத்துட்டார். ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல ப்ரோ, நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காலில் பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவரும் வந்தோன்னே ஸ்மைல் பண்ணார். சாரி ப்ரோ, முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, சரி நான் கொடுத்துட்டு போனேன், அதனால தான் ரிட்டன் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். நான் பாடாதாட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் போடுவாங்களான்னு. ஆர்கே மகள்கிட்ட நம்ம இருக்கோம் கைஸ். நம்ம நீலாங்கரை ஆர்கே மகள் ஷபா. இப்போ தான் கைஸ் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சில்லாகுது. அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் பாருங்க இளநீர் போயிட்டு இருக்குது வண்டியில். ஃபுல்லாக இளநீர் தான். இந்த வெயிலுக்கெல்லாம் மார்னிங்லாம் ஓட்டுறவங்களாம் ஃபுல்லாக லிக்விடாக தான் கைஸ் குடிக்கணும். இளநீர் நிறைய ஃபுல்லாக லிக்விடு ஃப்ரூட்ஸ் தான், ஜூஸு எல்லாமே சாப்பிட்ணும். அப்போ தான் எனர்ஜியாக இருக்க முடியும். நம்மளும் இதுக்கப்புறம் மார்னிங் ஓட்டுவோம். நம்மளும் எனர்ஜியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடும் கைஸ். ஏன்னா வாட்டர் மிலானு அதுமாதிரி கட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரைட் பண்ணி நேரம் சில சாப்பிட்ணும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ கைஸ், நம்மளுக்கு ஒன்றும் ஆர்டர் எதுவுமே போடல. நான் எதனா ஆர்டர் எதனா போனால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 6th ஆர்டர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது அதே நீலங்கரில் தான் கைஸ் பர்கர் கிங்கில் போட்டிருக்காங்க. அதை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கோம் கைஸ். 6th ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரையிலேருந்து பிக்கப் பண்ணி பாலவாக்கம் கைஸ் டெலிவரி. அதனால் கைஸ் நம்மளை பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு கிட்டேயே தான் இருக்கும், ரொம்ப தூரமாலாம் இல்லை. இன்னொரு 6 ஆர்டர் தான். இன்னொரு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா 12 ஆர்டர் முடிஞ்சிடும். அப்படியே 300 இன்சென்டிவ் எடுத்தோமா, இது எவ்வளோ ஓட்ட போகிறோன்னு தெரில. அவ்வளோதான், பக்காவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் பாடி செட் ஆகிருக்கு. ஏன்னா ஓட்டவே இல்லை 5 நாளாக. அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இப்போ தான் லைட்டாக ஆகுது. நாளையிலேருந்து பிடிச்சிடலாம் விடுங்க. சரி கைஸ், நான் இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 8th ஆர்டர் நம்ம பெருங்குடி பிலாலில் தான் பிக்கப் பண்ணியிருக்கோம். 8th ஆர்டரு டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரை கைஸ். பெருங்குடியிலேருந்து பிக்கப் பண்ணி இப்போ 8th ஆர்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரை. ஷவா நீலாங்கரையிலே சுற்ற விட்றாங்க இன்றைக்கி என்னன்னு தெரில. பார்த்துக்கலாம் விடுங்க. சரியான க்ரௌடு பிலால்லண்ணா. க்ரௌடுனா ரொம்பலாம் இல்லை, ஒரு நார்மலாக இருக்குது. கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது. 1 மணிக்கு வந்து டீ குடிக்கிறேன் கைஸ். கொஞ்சம் சம்மர் ரீச் கைஸ். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வேர்ல்டு ரெஸ்டாரண்ட்டோட பேக் சைடில் தான் இருக்குது அந்த பிலால், பெருங்குடி பிலால். ஆனால் அங்கே பேக் சைடில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான மூவ்மெண்ட்டு கைஸ். இந்த கடை டீயும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்கும். அங்கே குடிக்க நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. நிறைய இடத்துல ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே பெருங்குடியில். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் கைஸ். இங்கே கைஸ் இந்த
வார் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டானுங்க. சிக்கன் ரைஸில் 170 ரூபா சொல்கிறானுங்க கைஸ் பெருங்குடியில். மனசாச்சே இல்லாமல் 130 ரூபா இந்த ரைஸு இப்போ 170 ரூபா கிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் இதே போயின்னு இருந்தால் 200ரூவான்னு உங்களை மனசாச்சே இல்லாமல் என்ன பண்ணுது. மக்கள் கஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரேட் ஏற்றிட்டே போயினே இருக்காங்க. டீலாம் ரேட் ஏறிச்சு கைஸ். டீ காஃபி எல்லாமே ரேட் ஏறிச்சு. எதுவுமே பண்ண முடியாது போல். இந்த வார் எப்போ சால்வ் ஆகி கேஸ்லாம் எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பேச்சுலர்ஸுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கைஸ். ஆனால் சாப்பாடு வெளியே சாப்பிட்றவங்களுக்குலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ரேட் ஏறிச்சுன்னா பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 பூரி 40 ரூபா. இப்போ 2 பூரி வந்து கிட்டத்தட்ட 70 ரூபா கைஸ். குட்டி குட்டி பூரியே வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாவும். இப்போ அதெல்லாம் எங்கே கைஸ் 2 பூரி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக 4 பூரி சாப்பிட்ணும். 70 140. ஒரு வடை ஒன்று எவ்வளோன்னு தெரில இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு வடை 10 ரூபா இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஏற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து வடை அதுன்னு சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட 160 ரூபா கிட்ட ஆகிடும் போல் 4 பூரிக்கே. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நியூஸ் தெரியும் போல் இது நார்மலாக ஆகாதானே. ஏன்னா கைஸ் 9th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு 51.92 கிடச்சிருக்கு. பார்க்கலாம் வேறு ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். நீலாங்கரை உள்ளே இருக்கோம் கைஸ். நம்ம வேறு ஆர்டர் போட்டாங்க கைஸ். பாலவாக்கம் இப்போ போட்டிருக்கிறது வந்து பாலவாக்கம் ஃபுல்லாக இங்கே காடாக இருக்குது கைஸ். இங்கே உள்ளே இருக்கேன். நீலாங்கரை பீச்சு கிட்டே இருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்தா கெஸ்ட் ஹவுஸ் தான். இருட்டாக இருக்குது. சொல்லுங்க பார்த்துக்கலாம் விடுங்க. நான் 10th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கைஸ். 10th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் தான் கைஸ். இது டெலிவரி எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் பாலவாக்கம் தான். ஷோவா செக்கிங் கைஸ். இப்போ சரி செக் பண்ணுறாங்க. நம்ம நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு சும்மா செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க எல்லா வண்டியும். ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸாங்க. கைஸ் 10th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27.59 கிடச்சிருக்கு கைஸ். பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். 11th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். பீச்சுக்கிட்டே இருக்கேன் கைஸ். சுற்றி யாருமே இல்லை. பாலவாக்கம் பீச்சுக்கிட்ட தான் இருக்கேன். இன்னும் ஆர்டர் எதுவும் போடல. 12th ஆர்டரு. அமைதியாக இருக்குது கைஸ் பீச்சு. அங்கே டர்ஃப் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக விளாட்னு இருக்காங்க. ஃபுட்பால் விளாட்னு இருக்காங்க. பீச்சே காலியாக இருக்குது. பயங்கரமாக இருக்கு. ஆனால் கிளைமேட் ஆனால் ரொம்ப இங்கே சில்லுன்னு இருக்குது. பாருங்களேன் பீச் எவ்வளோ சைலண்டாக இருக்குது. ஆனால் போட்லாம் வந்துன்னு இருக்குது கைஸ். இங்கே பீச்சுக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்காங்க போல். இங்கே தான் மீன் கடை அங்கே இருக்குது கொஞ்சம் தள்ளி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. போட்லாம் அங்கே லைட் எரியுது பாருங்கள். தள்ளி டிஸ்டன்ஸில் போட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. சரி கைஸ் நம்ம இது உள்ளே போனோம் ஸ்ட்ரைட்டாக. கைஸ் நம்ம 11th ஆர்டர் டெலிவரி பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 11th ஆர்டர் டெலிவரி பண்ணி 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:47 ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 13 நிமிஷம் தான் இருக்குது இந்த ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போ 11 ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 300 இன்சென்டிவ் அன்லாக் ஆகிடும். ஆனால் இன்னும் அந்த ஒரு ஆர்டர் போடவே இல்லை கைஸ். நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் 3 லைட்டுக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டரே போடவே இல்லை. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் தான் இருக்குது. 12 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம 300 அன்லாக் பண்ணிவிடுவோம். எங்கே கைஸ் இந்த ஒரு ஆர்டரு சரி கைஸ் நான் இந்த 12th ஆர்டர் போட்டோன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு இன்னமும் ஆர்டர் போடவே இல்லை கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையிலேருந்து மூவ் பண்ணி நம்ம வேர்ல்டு கிரெடிட் சென்டர்கிட்டே வந்துவிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகிடுச்சு. நம்ம ஷிஃப்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வண்டி ஒரு ஆன்லைனில் இருக்கும். எப்பவுமே முடிஞ்சோன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமும் ஆன்லைனில் இருக்கும். இன்னமும் நம்மளுக்கு ஆர்டரே போடவே இல்லை கைஸ். அவள் தான் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் கைஸ். ஒரு ஆர்டர் இவனுங்க போட்டானுங்கன்னா நம்ம அழகாக முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். ஆனால் ஒரு ஆர்டர் போட மாட்டானுங்க. அதுதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டானா எஞ்சி இங்கே பாருங்கள். ஒரு ஆர்டர் போட்டு தான் நம்மளுக்கு ஒரு 320 ரூபா அன்லாக் ஆகிருக்கும். 306 ரூபா எவ்வளோ அன்லாக் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கைஸ். நம்ம 512 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. 11 ஆர்டர் பார்த்துருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 742 ரூபா வருது கைஸ் நம்மளுக்கு. இதுலேருந்து ஒரு 150 பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 592 ரூபா கைஸ். சரியான ஃபஸ்ட்டு இன்றைக்கி நல்லா தான் போயின்னு இருந்தது. ஒரு ஆர்டர் போட்டு விட்டுருந்தா நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா 306 ரூபா எவ்வளோ ஒரு இன்சென்டிவ் அதை அன்லாக் பண்ணியிருக்கலாம் கைஸ். இவங்க வேணுன்ட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எனக்கு ஆர்டரே போடவே இல்லை. ஆர்டர் நினச்சிருந்தா அவங்க போட்டிருக்கலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் அடுத்த ஷிஃப்ட்டு புக் பண்ணி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டு கைஸ். ஒரு ஆர்டர் போட்டு விட்டுருந்தோன்னா நம்ம அழகாக அன்லாக் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக போயிருந்துருக்கலாம். அவங்க போடவே இல்லை. கம்மி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்னிங்ஸ்.
இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட வந்து வந்திருக்கோம் கைஸ். இன்றைக்கி ஒரு 700-750 கிட்ட பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணியே வந்திருக்கோம் கைஸ் நம்மளுக்கு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.